மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர். பல காலமாகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு அயோத்தியா, காசி, மதுரா இந்த 3 இடங்களிலும் இந்துக்களின் கோயில்களை இடித்து இஸ்லாமிய மன்னர்கள் மசூதி கட்டியிருக்கின்றார்கள் என்பதனால் அந்த 3 இடங்களிலேயும் கோயில்கள் நிறுவப்பட வேண்டும். வன்முறையின் துணை கொண்டு அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற மசூதிகள் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை வைத்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றது. இதற்கு பெருவாரியான இந்துக்களின் ஆதரவும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்துக்கள் பெருமளவிலே இதை வரவேற்கின்றார்கள். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். எத்தனையோ இடங்களிலே கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் கட்டப்பட்டிருக்கலாம். தகுந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக அவையெல்லாம், அந்த மசூதிகள் எல்லாம் கோயில்களை இடித்து கட்டப்பட்டிருக்கின்றன என்பது தெரிய வந்தால் கூட நடந்துவிட்டது என்று அதை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த 3 கோயில்கள், அதாவது காசி, மதுரா, அயோத்தியா மிக மிக முக்கியமானவை. அவற்றை எப்படி விட்டு கொடுத்து விட முடியாது. அந்த 3 இடங்களிலே மட்டும்தான் மசூதிகள் அகற்றப்பட்டு கோயில்கள் நிறுவப்பட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸின் கருத்து. அதிலேயும் அந்த 3லேயும் ஆர்எஸ்எஸ் அயோத்தியை பொறுத்த வரையிலே மிக மிக தீவிரமாக இருந்தது. மதுராவையும் காசியையும் பொறுத்த மட்டிலே அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை. ஆனால் பல இந்துக்கள் அதிலேயும் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். இந்த மற்ற 2 இடங்களை பற்றியும், காசி மற்றும் மதுரா பற்றியும் ஆர்எஸ்எஸ் ஓரளவு அமைதி காக்கின்றது. மிக மிக தீவிரமாக எண்ணம் கொண்டிருக்கவில்லை, செயல் திட்டம் வகுத்து கொண்டிருக்கவில்லை. அதே சமயம் இந்துக்கள் அப்படி உணர்வதை அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடுக்கவும் இல்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் இப்படியே செய்ய வேண்டும், மசூதிகளை இடித்துவிட்டு கோயில்களை கட்ட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது தவறு. இதை நாமும் அறிவோம். ஏனென்றால் வரலாற்று ரீதியிலேயே எவ்வளவோ நடக்கும். அத்தனைக்கும் பழிவாங்கி தீர்வோம் என்று கிளம்பினால் என்ன ஆவது? அதனால்தான் பல மாதங்களுக்கு முன்பு மோகன் பாகவத் வெளிப்படையாகவே கூறினார், மசூதி இருக்கின்ற இடங்களிலேயெல்லாம் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் என்று அவர் கூறினார். சொல்ல வந்ததை அழகாக ரத்தின சுருக்கமாக கூறினார். அவருடைய இந்த கருத்தை நானும் முழுவதுமாக ஏற்கின்றேன். ஓரளவுக்கு நடந்துவிட்டது என்று எண்ணி அதை தாண்டி போவதுதான் புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும். நாட்டில் அமைதி நிலவும். ஆனாலும் அவருடைய இந்த கருத்துக்கு சில இந்துக்களிடமிருந்தும் சில சன்னியாசிகளிடம் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. நீங்கள் சமுதாய அமைப்பை கவனியுங்கள், அரசியலை கவனியுங்கள், மத விஷயங்களே தலையிட வேண்டாம். எந்தெந்த இடத்திலே மசூதியை பிடுங்கி கோயிலை கட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று பதில் கூறிவிட்டார்கள். எரிச்சல் அடைந்து பதிலடி கொடுத்தார்கள் என்று வேண்டுமென்றாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்களின் அந்த வினைக்கு மோகன் பாகவத்தோ ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த மற்றவர்களோ எதிர்வினை ஆற்றவில்லை. எல்லா இடங்களிலுமே மசூதியை ஒழித்துவிட்டு கோயிலை கட்ட வேண்டும் என்பது தவறான எண்ணம் என்பது எங்கள் கருத்து, அதை எடுத்து கூறிவிட்டோம் என்கின்ற ரீதியிலே அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பொதுவான கருத்தை மோகன் பாகவத் அவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அந்நிய மதத்தினர் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி ஆட்சி செய்ததும் உண்மைதான். ஆனால் அதற்காக இப்பொழுது இந்துக்கள் தாங்கள் பெரும்பான்மையினராக இருக்கின்றோம் என்பதனாலே அவர்கள் மீது எந்தவிதமான வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ காட்டக்கூடாது, மாற்று மதத்தினரை எந்த விதத்திலும் அவமானப்படுத்தக்கூடாது என்று பேசியிருக்கின்றார் அவர். 100 ஆண்டு காணும் ஆர்எஸ்எஸ்ஸின் விஜயதசமி விழாவிலே அவர் இவ்வாறு எடுத்து கூறியிருக்கின்றார். சமூக பொறுப்பும் மத நல் இணக்கமும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டியவை என்பதை அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். எல்லா இந்தியர்களுமே தாங்கள் இந்தியர்கள் என்கின்ற பொது அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு என்கின்ற குடையின் கீழே ஒன்றிணைய வேண்டும். சுய கட்டுப்பாட்டுடனும் கௌரவத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். சமூக ஒற்றுமை எப்போதும் எந்த விதத்திலும் குறைந்துபட்டு போய்விடக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். இந்துக்களிலேயே மிதமிஞ்சிய மத உணர்வு கொண்டு மற்ற மதத்தினரை, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வெறுக்கின்ற ஒரு சிலருக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அறிவுரை இது. அப்படிப்பட்ட வெறுப்பு உணர்வுகளையெல்லாம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த விஷயத்திலே குறிப்பிட்ட சில நபர்கள் தவறு செய்யலாம், ஆனால் அவர்கள் வழிக்கு கொண்டு வரப்படுவார்கள். ஏனென்றால் ஆர்எஸ்எஸும் சரி, பிஜேபியும் சரி, சரியான கண்ணோட்டத்தையே கொண்டிருக்கின்றார்கள். இந்தியர்கள் அனைவரும் சமம் என்கின்ற உறுதியான கருத்தை கொண்டிருக்கின்றார்கள்.
சிறுபான்மையினரை தாஜா செய்து அவர்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்துவதை மட்டும்தான் அந்த இரண்டு அமைப்புகளுமே, ஒன்று சமுதாய அமைப்பு, இன்னொன்று அரசியல் கட்சி, அதாவது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி, அவர்கள் இருவருமே எதிர்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட அடிப்படை சிந்தனையை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசும் திமுகவும் பிஜேபியை காட்டி பயமுறுத்துவதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. சிறுபான்மையினரை இவ்வாறு பயமுறுத்தி தங்களுடைய ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த கட்சிகள் எல்லாம் அப்படி செய்கின்றன. அவர்கள் கூறுவதிலே, பிஜேபியை காட்டி அச்சுறுத்துவதிலே ஒரு சிறிதும் உண்மையில்லை. இப்பொழுதெல்லாம் இந்த சரியான விஷயத்தை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டே வருகின்றார்கள் என்று தெரிகின்றது. ஆனாலும் அனைவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இதை சொல்கின்றேன். இவ்வாறாக மோகன் பாகவத் அவர்கள் கூறிய ஒரு சரியான நல்ல கருத்தை பார்த்தோம். இனி ராகுல் காந்தி அவர்கள் உளறி கொட்டி இருப்பதையும் பார்ப்போம். பிஜேபிக்கு எதிராக அவ்வப்போது உளறி கொட்டுவது ராகுல் காந்தியின் வழக்கம். சில சமயங்களிலே எல்லை மீறி போய் பிஜேபியை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு நாட்டையே இழிவுபடுத்துகின்றார் அவர். குறிப்பாக அவர் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டால் அவருக்கு என்னதான் ஆகிவிடுமோ தெரியவில்லை, வாய்க்கு வந்ததை பேசுகின்றார். அண்மையிலே கொலம்பியாவிலே பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசும்பொழுது அவர் மீண்டும் ஒரு முறை தவறாக பேசியிருக்கின்றார். இந்தியா ஒரு திமிர் பிடித்த நாடு இல்லை, தன்னை உலகத்தின் தலைமை நாடாக அது நினைத்து கொள்வதில்லை, இந்தியா நினைத்து கொள்வது இல்லை. உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இடையே தானும், அதாவது இந்தியாவும் சரியான பங்கு எடுக்கின்ற ஒரு பங்குதாரராகத்தான் அது தன்னைத்தானே பார்க்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்திலே எந்த தவறும் இல்லை. ஆனால் மறைமுகமாக இந்தியா ஒரு முன்னணி நாடாக விளங்க வேண்டும், வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்கின்ற பாஜகவின் விருப்பத்தையும் அதற்கு ஏற்ப பாஜக செய்கின்ற செயல்களையும் ராகுல் காந்தி எதிர்க்கின்றார் என்கின்ற ஒரு தொனி இதிலே தெரிகின்றது. மற்றபடி இதிலே பெரிதாக தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர் தெரிவித்த மற்றொரு கருத்து மிகவும் சர்ச்சைக்கு உரியது, தவறானது. இப்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற ஜனநாயக அமைப்பே ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார் அவர். பாஜகவை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு அவர் இவ்வாறு பேசியிருக்கின்றார். ஆனால் இந்தியர்கள் அனைவரும் முட்டாள்களா, வலிமையற்றவர்களா என்று அவர் தன்னைத்தானே கேட்க மறந்துவிட்டார். மேலும் அவர் கூறியிருப்பது அடிப்படையிலேயே உண்மையில்லை. நமது நாட்டிலே பாஜகவின் ஆட்சியிலே ஜனநாயகம் என்கின்ற கட்டமைப்பு எந்த இடத்திலும் ஒரு சிறிதும் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. காங்கிரஸ் கட்சியின், குறிப்பாக தலைமை குடும்பத்தின் மற்றும் ராகுல் காந்தியின் அகங்காரம்தான் இதிலே தெரிகின்றது. தாங்கள் ஆட்சியிலே இல்லை என்றால் ஆட்சியிலே இருப்பவர்கள் எது செய்தாலும் தவறு என்கின்ற தவறான பொய்யான பிம்பத்தை கட்டுவிப்பதற்காக அவர் முயற்சி செய்திருக்கின்றார். ஒரு மாற்று கட்சியை, மாற்று அரசாங்கத்தை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்தான் ஜனநாயகத்துக்கு எதிரியாக இருக்கின்றார். மேலும் இந்தியாவிலே நீதிமன்றங்கள் வலிமையாக இருக்கின்றன. இந்திரா காந்தியின் காலத்திலே இருந்ததைப் போல இல்லை. அப்படியே எந்த அரசாங்கமாவது ஜனநாயகத்தை சிதைக்க முற்பட்டால் கூட நீதிமன்றம் தலையிடும், ஆவன செய்யும். எனவே இப்படி பேசுவதன் மூலம் அவர், ராகுல் காந்தி, பிஜேபி என்கின்ற கட்சி, பிஜேபியின் ஆட்சி மற்றும் பொதுமக்கள் மற்றும் நீதிமன்றங்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்தியிருக்கின்றார். அதனால்தான் பாஜக இவருடைய இந்த கருத்தை இவர் இவ்வாறு பேசியதற்காக ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக சாடியிருக்கின்றது. வழக்கம் போல வெளிநாட்டு மண்ணிலே இந்தியாவை இவர் அவமானப்படுத்தியிருக்கின்றார் என்று அவர்கள் ராகுல் காந்தி மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். திமுகவும் காங்கிரசும் எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடித்து விடுவதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய தீய நோக்கங்களையும் செயல்களையும் மக்கள்தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!